Square root problem. Problems based on sum and product of the square root of numbers. Simplify the following. Square root of 12.5 into 8 into 1.44. So, decimal value வந்து decimal valueல கொடுத்துருக்காங்க. So, first இந்த decimal value fractionாக convert பண்ணிக்கணும். fractionாக convert பண்ணிட்டா இப்போ decimal பார்ட்டுக்கு அப்புறம் வந்து 1 digit இருக்குது. So, 1 digitனா 125 by 10 into 8 by 1 into 144 by 100 இருக்குது. ஸோ இங்கே 2 digit இருக்கிறதொட்டு by 100 போட்டிருக்கேன். ஸோ 144 by 100. ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 125 எப்படி சால்வ் பண்ணலான்னா 2 5s are 5 5 டேபிளில் போடலாம் 25 அகெயின் 5 5s are 25 1. நெக்ஸ்ட்டு வந்து 8 4 2s are 8 2 2s are 4 again 2 1. ஓகே. நெக்ஸ்ட்டு 144 வந்து அகெயின் 2 டேபிளில் போடலாம் 2 டேபிளில் போடலாம் 7 2s are 14 2 2s are 4. நெக்ஸ்ட்டு அகெயின் 2 டேபிள் 3 2s are 6 6 2s are 12. நெக்ஸ்ட்டு 1 2s are 2 8 2s are 16. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் 2 டேபிளில் போட்டால் 9 2s are 18. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் சால்வ் பண்ணுங்கள் 3 3s are 9. ஸோ அகெயின் 3 போட்டால் 1. ஸோ எல்லாத்தையும் ஸ்கொயர் ரூட்டில் வந்து எடுத்து எழுதுவோம். ஸோ 125 வந்து 5 இன்ட்டு 5 இன்ட்டு ஒரு 5 இங்கே வந்து 5 சால்வ் பண்ணி எழுதியிருக்கோம். இங்கே 2 2s are 10 1 5s are 5 கேன்சல் ஆகிடுது. அகெயின் இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடுது. ரிமைண்டர் 5 இன்ட்டு 5 அகெயின் 2 இன்ட்டு 2 இந்த 2 2 இந்த 2 2 இந்த 2 2. ஓகே. நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஓகே. டிவைடட் பை 100 மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 என்ன வரும் 10ன்னு நமக்கு தெரியும். ஓகே. இன்ட்டு இப்போ 2 5க்கு ஒரு 5 எடுத்து எழுதலாம். ஸ்கொயர் ரூட்லேருந்து ஒவ்வொரு டிஜிட்டாக தான் வெளியே எடுத்து எழுதணும். ஸோ சிங்கிள் நம்பராக எடுத்து எழுதணும். 2 2க்கு 1 2 நெக்ஸ்ட் அகெயின் 2 2க்கு 1 2 அகெயின் 2 2 நம்பர்ஸாக கிளப் பண்ணி எழுதுங்க. அகெயின் 2 3 3க்கு 1 3. ஓகே. ஸோ இப்போ அகெயின் இதை கேன்சல் பண்ணலாம். 2 5s are 10 1 5s are 5 again 1 2s are 2 1 2s are 2. So remaining 3 into 2 into 2. So 12. Answer is 12. 3 2s are 6 6 2s are 12. So option B is the answer.